الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقال تعالى ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار مهطعين مقنعي رؤوسهم لا يرتد إليهم طرفهم وأفئدتهم هواء صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام ما من ذنب أجدر أن يعجل الله لصاحبه العقوبة في الدنيا قبل الآخرة مع ما يدخله في الآخرة أو كما قال عليه الصلاة والسلام رواه أبو داود. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாயின் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சுவர்க்கத்துடைய பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் துயர்ந்தோர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதான். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில இஅ்திகாப் நிய்யத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ இவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டு விடாமல் எவைகளிலிருந்து எம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைச்ச ரப்புல் ஆலமீன அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்னும் வசியத்து பிறப்பித்தேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் உலகத்துல கோடிக்கணக்கான வஸ்துகளை படைத்திருக்கிறான். அவன் படைத்த படைப்பினங்களை அவன் ஒன்றை விட ஒன்றை மேன்மைக்குரியதாக உயர்ந்ததாக சிறந்ததாக அவன் தெரிவு செய்திருக்கிறான். இந்த தெரிவு செய்யறது அது அவனுக்கு மாத்திரம்தான் சொந்தம். யஹ்லுகுமா யஷாஉ வ யக்தார், அவன் நாடியதை உண்டாக்குறான், படைக்கிறான், உருவாக்குறான். அவைகளில் அவன் நாடியதை தெரிவு செய்கிறான். இந்த தெரிவு செய்யறது அது அவனுக்கு சொந்தமானது. தண்ணீரை படைத்தான், தண்ணீர்ல ஆக சிறந்த தண்ணீராக மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிபலா, ஸம்ஸம் நீரை அல்லாஹ் தெரிவு செய்தான். அது எதற்காக குடிக்கப்படுகிறதோ அது நிறைவேறும். அல்லாஹ் பூமியை படைத்தான், பூமியில சிறந்த இடமாக காபத்துல்லாஹ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பூமியை அல்லாஹ் பூமியில சிறந்த பூமியாக அல்லாஹ் தெரிவு செய்தான். மலாய்க்கா மார்களை படைத்தான், அதுல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்
உயர்ந்தவர்களாக தலைவராக அல்லாஹ் தெரிவு செய்தார். நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்பினான். அவனே குர்ஆன்ல சொல்லும் பொழுது தில்க ருசுல் ஃபضلنا بعضهم على بعض, சில ரசூல்மார்களை விட சிலரை நாம் மேன்மைக்குரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அடிப்படையில் உலுல் அஸ்ம் ருசுல், உலுல் அஸ்ம் ரசூல்மார்களே சிறந்தவர்களாக அல்லாஹ் தெரிவு செய்து அவர்களையும் சிறந்தவராக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். ரப்பல் ஆலமீன் மாதங்களை படைத்தான். வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து மாதங்கள் 12. இன்ன இத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم. வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து மாதங்கள் 12. அந்த 12 மாதங்கள்ல 4 மாதத்தை சிறப்புக்குரிய மேன்மைக்குரிய கண்ணியத்துக்குரிய மாதமாக ரப்பல் ஆலமீன் தெரிவு செய்தான். அந்த அடிப்படையில ذுல்காதா ذுல்ஹிஜ்ஜா எம்மை விட்டு கடந்த 2 மாதங்கள், இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், இடையில வரக்கூடியது ரஜப் மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டு அதுல ஒரு முக்கியமான விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஃபலா தظلموا فيهن انفسكم. இந்த சங்கையான மாதங்கள்ல நீங்க யாரும் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு அநியாயம் செய்யாது. அநியாயம் என்கிறது இது ஹராம், எப்பொழுதும் ஹராம். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது. ரப்பல் ஆலமீன் ஹதீஸுல் குத்ஸில சொல்லும் பொழுது யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தظلموا. அடியார்களே, நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கிட்டேன், நீங்கள் யாரும் உங்களுக்கு மத்தியில அநியாயம் செய்யாது. ஏனென்றா இன்னல்லாஹ லா யுஹிப்பு ظالمين, அல்லாஹ் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை. அநியாயத்தை அல்லாஹ் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் ஒருபொழுதும் சும்மா விட்டு விடுறதும் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பாவங்கள் இருக்குது, அந்த பாவங்களுக்கு தண்டனை அல்லாஹ் ஆகிரத்துல வச்சிருக்கிறான். ஆனா சில பாவங்கள் இருக்குது, பாவங்களுக்கு தண்டனை ஆகிரத்துல. சில பாவங்கள் அந்த பாவத்துக்கு அல்லாஹ் உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். உலகத்துல தண்டிக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் ஸம்பின் அஜ்தர அன் யுஅஜ்ஜில அல்லாஹு லிஸாஹிபிஹி அல்-உகூபத ஃபித் துன்யா قبل الآخرة ما يدخله في الآخرة. ரெண்டு பாவம் இருக்குது. அந்த பாவம் எப்படியாப்பட்டதுண்டா, அது உலகத்திலேயே அந்த பாவம் செஞ்சவருக்குரிய தண்டனை அவசரமா வாங்கி கொடுக்கும். உலகத்துல தண்டிக்கப்பட்டு தான் ஆகிரத்திலையும் தண்டனை கிடைக்கும். உலகத்துல மௌத்துக்கு முன்னால தண்டனை கிடைக்கும், ஆகிரத்திலையும் தண்டனை கிடைக்கும். தௌபா இல்லாம போயிட்டாங்க. அது எது சொன்னால் பகி வல் உகூக். ஒரு ரிவாயத்துல அநியாயம் பெற்றோரோட மோசமான முறையில நடக்கிறது. இன்னும் ஒரு ரிவாயத்துல கத்தியாத்து ரஹம், குடல்வாய் ஜனங்களை துண்டிக்கிறது, குடல்வாய் ஜனங்களோட மோசமான முறையில் நடக்கிறது. இதுக்கு உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும். பகி ஐயுல், மக்களுக்கு அநியாயம் செய்யுது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நாங்க அல்லாஹ் தந்த நியமத்துகளை பயன்படுத்தி அநியாயம் செய்யும். அல்லாஹ் சிலருக்கு வசதியை தந்திருக்கிறான், பணத்தை தந்திருக்கிறான், செல்வாக்க தந்திருக்கிறான், உடல்ல தைரியத்தை தந்திருக்கிறான். இவைகளை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு நாங்க அநியாயம் செய்யும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது லேசான ஒன்று இல்லை. இதுக்கு உலகத்திலே தண்டனை கிடைக்கும். இன்னைக்கு நாம் தண்டிக்கப்படுகிறோம் செஞ்ச அநியாயங்களுக்கு. ஆனா நாங்க உணர்றோம் இல்ல, இது அநியாயத்துக்கு வந்து தண்டனை.
இன்னைக்கு எத்தனையோ முதலாளிமார் கஷ்டத்துல விழுந்திருக்கிறாங்க, கொடிகட்டி பறந்தவங்க லொஸ்ட் ஆயிட்டாங்க. நீ மத்தவண்ட கையேந்திர அளவுக்கு எல்லாம் ஆக்கிட்டான். சில வேலை அவர்கிட்ட வேலை செஞ்ச வேலைக்காரன பதுவாவாக இருக்கிறார். இவர் அந்த நேரம் அணியா ஏசிப்பார், அவளை நோகடிச்சிப்பார், 4 பேருக்கு முன்னால் அவரை மானபங்கப்படுத்திப்பார். ஏன்னா எனக்கு சம்பளத்துக்கு இருக்கிறான். என்ன தைரியத்தில் ஏசினார்? என் வேலைக்காரன். இவர் சம்பளம் கொடுக்கிறது ஏசுறதுக்கு இல்ல, உமாவிழுத்து வாப்பாவிழுத்து ஏசுறதுக்கு சம்பளம் கொடுக்கல, தூசரத்தால ஏசுறதுக்கு சம்பளம் கொடுக்கல, 4 பேரை வச்சு கேவலப்படுத்துறதுக்கு சம்பளம் கொடுக்கல. இவர் சம்பளம் கொடுத்தா அவர் செஞ்ச வேலைக்கு. சில வேலைகள்ல அவன் உள்ள நொந்து கேட்ட பதுவா, அதனுடைய தாக்கம் இன்றைக்கு அவர் ஏழையாக்கி. எத்தனையோ பேர் நோயில விழுந்திருக்கிறாங்க. சில வேலை மத்தவண்ட பதுவாவாய். எத்தனையோ ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க, ஆனா சுகம் கிடைக்குது இல்ல, சுகம் கிடைக்காது. மத்தவண்ட பதுவாக்கு ஆளாகி நோயாளியானா அதுக்கு டேப்லெட் ஆன்சர் பண்ணாது. நீங்க ஸ்ரீலங்கால அல்ல, அமெரிக்கால போய் டாக்டர்கிட்ட காட்டினாலோ அந்த நோய் சுகமாகாது. அதுக்குரிய நிவாரணம் எதுல இருக்கின்றா, யாருக்கு அநியாயம் செஞ்சீங்களோ, யார மனதை நோகடிச்சீங்களோ, யார பதுவாக்கு ஆளானீங்களோ அவத்த மன்னிப்பீங்க. பதுவா பயங்கரமானது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்ப சொல்லு. கடிவாளத்தை பிடிச்சிட்டு போனாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துக்கு மேல சில விஷயங்கள் சொன்னாங்க. நீங்க தாவத் கொடுங்க, இஸ்லாத்திய பக்கம் அழைங்க அவங்கள, இவைகள் எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அனுப்பினது பெரிய முத்தகைகள் வாழ்ற ஊருக்கு அல்ல, முஸ்தஜாபு தாவா கையேந்திரா துவா கபூலாகிறவங்க இருக்கிற ஊருக்கு அல்ல. நம்ம இஸ்லாத்துக்கும் வரையில அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு அழைக்கிறதுக்கு தான் அனுப்புறாங்க. சொன்னாங்க, யா முஆத் இத்தகி தஅவத்தல் மظلوم فانه ليس بينه وبين الله حجاب. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஅர்தா, நீங்க மத்தவர சாபத்தை பயந்துகோங்க, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய சாபத்தை பயந்துகோங்க. அவன் சாபத்துக்கும் பதுவாக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில எந்த திரையும் இல்லை. அந்த ஸ்பாட் கபூல் ஆகிறோம். ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க. வேறு யார பதுவாக்கும் ஆளாகிறாதீங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு அனுப்புறாங்க? அந்நியவர்கள்ட்ட. அநியாயம் செஞ்சா, அநியாயம் இழைக்கப்பட்டுட்டான்டா, அவன் யார் எவருன்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு இருக்கு, மறந்துடக்கூடாது. 3 பேர் துவா அந்த கபூல். அதுல ஒன்றுதான் வதாவத்தில் மظلوم, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவா. அல்லாஹ் சொல்றான், இஸ்ஸதி வஜலாலி லஅன்சுரன்னக வல உபாது ஹீன் பஅத ஹீன். என்ற கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்ற மகத்துவத்தின் மீது ஆணையாக, நீ பயப்படாத, நான் வெகு சீக்கிரம் உனக்கு உதவி செய்ய. கொஞ்சம் தாமதமான உனக்கு உதவி இருக்குது. அநியாயம் இழைக்கப்பட்டுட்டாய், நான் உன்னை விட மாட்டேன். யாருக்கு அநியாயம் செய்யறோம் மறந்துடாதீங்க. அவனுக்கு யாரும் உலகத்துல உதவிக்கு இல்ல. அவனுக்கு செலவழிச்சு லோ பேசுறதுக்கு அவனோட வசதி இல்ல. அவரை யாரும் கணக்கெடுக்கிறாங்க இல்ல. அவருக்கு பேசி வார்த்தைக்கு யாரும் இல்ல. அப்பாவி என்று தைரியப்பட்டு அநியாயம் செய்ய பேசுறாதீங்க. அநியாயம் செஞ்சீங்கடா அவனோட அல்லாஹ் சேர்ந்து கொள்றான். சத்தியம் பண்ணி சொல்றான். ரப்புல் ஆலமீன் சத்தியம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இஸ்ஸதி வ ஜலாலி, என்ற கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்ற மகத்துவத்தின் மீது ஆணையாக, லஅன்சுரன்னக வலௌ பஅத ஹீன், சீக்கிரம் உனக்கு உதவி செய்ய பயப்படாது. சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. மாடா மாளிகையில வாழ்ந்தவங்க இன்றைக்கு தெருவுக்கு ஆயிட்டாங்க, இருக்க வசதி இல்லை. இதெல்லாம் குர்ஆன் தெளிவுபடுது. குர்ஆன்ல ரப்பல் ஆலமீன் அண்டே சொல்லியா, வகஅய்ய மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா வஹிய ظالمة وهي خاوية على عروشها ومعطلة وقصر مشيد وبئر معطلة وقصر مشيد. நாங்க எத்தனையோ ஊர்வாசிகளை அழிச்சோம். அந்த கஷ்டத்துல வறுமையில இருந்ததால இல்ல, எத்தனையோ ஊர்வாசியில ஏன் தெரியுமா அழிச்சோம்? அவன் அநியாயக்காரங்களா இருந்தாங்க, அநியாயம் செய்து. அநியாயத்தில் ஆகப்பெரிய அநியாயம் சிறுக்கு, அடுத்தது மக்களுக்கு செய்யற அநியாயம். அநியாயக்காரங்க எப்படி தெரியுமா அழிச்சோம்? அவரோட முகடுகள் எல்லாம் உடைஞ்சு விழுந்து, வீடுகளை சுவர்களை எல்லாம் இடிச்சு குட்டிச்சுவர்கள் ஆக்கி, அவருடைய கிணறுகளை எல்லாம் பாலடைஞ்ச கிணறுகள் ஆக்கி, பிரமாண்டமான பேலஸ்கள், மாடா மாளிகையில் வாழ்ந்தவர்களோட வீடுகளை எல்லாம் பாலடைந்த வீடுகளாக, யாரும் வசிக்க முடியாத அளவுக்கு நாம் அவைகளை மாற்றினோம். காரணம் என்ன தெரியுமா? அநியாயக்காரர். அநியாயத்துக்கு வார தண்டனைய செல்வாக்கால தடுத்து நிறுத்தலாம். அநியாயத்துக்கு வார தண்டனைய பணத்தால தடுத்து நிறுத்தலாம். அநியாயத்துக்கு வார தண்டனைய அறிவால தடுத்து நிறுத்தலாம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதான் குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான், வதில்கல் குரா அஹ்லக்னாஹும் லம்மா ஸலமு, அவர்கள் அநியாயம் செய்த பொழுதோ வஜஅல்னா லிமஹ்லிகிஹிம் மௌஇதா, அவர்களுடைய அழிவுடைய நேரத்தை நாங்கள் உடனே முடிவு செஞ்சோம். அநியாயம் செய்றீங்களா? இந்த முடிஞ்ச உங்களோட காலம். அநியாயம் செய்றீங்களா? உங்களோட அழிவுடைய நேரத்தை நாங்க முடிவு செஞ்சுட்டோம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநியாயம் லேஸ் இல்லை. இன்னைக்கு சிலர் கைவிட்டு போறாங்க, நாவால நோகடிக்கிறாங்க, மானபங்கப்படுத்துறது. முதலாளி தொழிலாளிக்கு அநியாயம் செய்யறார், தொழிலாளி முதலாளிக்கு அநியாயம் செய்யறார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யறாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு அநியாயம் செய்யறாங்க. கணவன் மனைவிக்கு அநியாயம் மோசடி செய்யறார், கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்யறாரு, மோசடி செய்யறாரு, மனைவி கணவனுக்கு. இப்படி ஒவ்வொருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். லேஸ் இல்ல. குர்ஆன் சொல்லுதோ, லா தஹ்வலா தஹ்தபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன் இன்னமா யுஅخிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹி அல்-அப்சார் முஹ்திஈன முக்னிஇ ரூஸிஹிம் லா யர்தது இலைஹிம் தர்ஃபுஹும் வஅஃஇததுஹும் ஹவா. அநியாயக்காரர்களே, அநியாயத்துல கைவிட்டு போறவங்களே, நான் சொல்லல, குர்ஆன் பேசுது. அவர்கள் நினைச்சு கொள்ளவானா அல்லாஹ் அவர்கள் செய்கிற அநியாயத்தை கண்டும் காணாத மாதிரி இருக்கிறான்னு நினைச்சு கொள்ளவானா, சும்மா விட்டு இருக்கிறான்னு நினைக்கவானா. அவன் விட்டு வச்சுக்கிறான். எதுக்கண்டல்லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் எல்லாம் தடமாறக்கூடிய அந்த நாளைக்காக அவன் பிற்படுத்தி வச்சுக்கிறான். உலகத்திலே வரும், நிச்சயம் அங்க குடிவரும். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. அதனால எப்பயும் அநியாயம் செய்யக்கூடாது. நாங்க பல தல்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், இந்த ஆயத்துல ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்க உங்களுக்கு நீங்க அநியாயம் செய்யாதீங்க. நாங்க மற்றவனுக்கு செய்யற ஒவ்வொரு அநியாயமும், மற்றவனுக்கு தோன்ற ஒவ்வொரு குழியும், அதனால நமக்கு செய்யறாங்க. என்னென்ன ரீதியில அநியாயம் செஞ்சுக்கணும் சகோதரர்களே? பிள்ளைகளுக்கு மத்தியில நேர்மையா நடக்கணும், இல்லாட்டி அதுவும் அநியாயம். நுமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க நபியிடத்துல, யா ரசூலல்லாஹ் இன்னி நஹல்து வலதி, நான் ஏந்த பிள்ளைக்கு இந்த அடிமைய கிஃப்டா கொடுக்கிறேன், நீங்க சாட்சியா இருக்கணும். ஏண்டா என் மனைவி சொல்றா, இவருக்கு இந்த பிள்ளையை கொடுத்தா மத்த பிள்ளையெல்லாம் குழம்பிரும், அதனால ரசூலுல்லாஹ் இதுக்கு சாட்சியாக்கி தான் வச்சு கொடுங்க, நீங்க சாட்சி சொல்லணும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க பஷீர் ரலியல்லாஹு பார்த்து, நீங்க எல்லாருக்கும் மத்தியில நீதமா நடக்கிறத விரும்புறீங்க தானே? ஆமா. அப்ப நீங்க எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுக்கறதுக்கு உங்கள்ட்ட இருக்குதா? அன்றைக்கு அடிமைங்கிறது ஒரு வாங்கப்படக்கூடிய ஒரு பொருள், அப்படிதான் கணிக்கப்பட்டது. அடிமைகள் இப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த கிஃப்ட் கொடுத்தீங்களா? இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன விட்டுட்டு வேறொருத்தரை போயிட்டு பாரு, இன்னில்லா அஷ்ஹது அலா ஜூர், நான் ஒரு காலம் இந்த அநியாயத்துக்கு சாட்சி சொல்ல மாட்டேன், அநியாயத்துக்கு உதவி அளிக்க மாட்டேன். இது அநியாயம். நீதம் இல்லாம பிள்ளைகளுக்கு மத்தியில நடக்கிறது, இது அநியாயம். பொம்பளை பிள்ளைக்கு மாத்திரம் எல்லாத்தையும் கொடுக்கல, ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒண்ணும் இல்லை. ஆம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒண்ணும் இல்லை. மூத்த பிள்ளையை கொடுக்கிற, ரெண்டாவது பிள்ளைக்கு இல்ல. கடைசி பிள்ளையை கொடுக்கிற, மூத்த பிள்ளைக்கு இல்ல. உயிரோட இருக்க சொல்ல பிரிக்கிறோமா? நீளமா தான் பிரிக்கணும். மௌத்துக்கு பின்னாலே அது அனந்தர சொத்து. குர்ஆன் அது எப்படி எப்படி யாரு யாருக்கு எப்படி போகணும் குர்ஆன் அழகா தெளிவுபடும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அநியாயங்களுக்குரிய தௌபாவை இங்கேயே செஞ்சிடும். ஆகிரத்துக்கு தௌபா தண்டனை தான். அடியான மன்னிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கானத் லி அஹீஹி மظلمத்துன், யாரும் யாருக்காவது அநியாயம் செஞ்சா ஃபல்யதஹல்லல் மின்ஹுல் யௌம், இன்றைய நாள்ல அதுக்கு நீங்க ஹலால் தேடி கொள்ளுங்க. அல்லா யகூன லஹு தீனாரும் வலா திர்ஹம், எந்த நாள் உங்களோட காசு பணம், உங்களோட சொத்து செல்வம், உங்களோட அந்தஸ்து, உங்களோட பவர், உங்களோட பேங்க் பேலன்ஸ், உங்களோட அது இது எந்த ஒன்றும் பிரயோஜனம் கொடுக்க முடியாத நாளைக்கு முன்னாலே இங்கேயே ஹலால் தேடிக்கும், இங்கே மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு 4 தினங்களுக்கு முன்னால மிம்பர்ல ஏறினாங்க. சரியான வருத்தம், தலையில பட்டியை கட்டிக்கணும் ஏறி அல்லாஹ் புகழ்ந்தா, ஹமிதல்லாஹ் வாஸ்னா அலை, அல்லாஹ் புகழ்ந்தாங்க, அல்லாஹ் துதிச்சாங்க. சொன்னாங்க, காத்தலுல்லாஹு யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியா மஸாஜிதா, இந்த யஹூதி நஸாராக்கள் அல்லாஹ் அழிப்பானாக, அவர்கள் அவர்களுடைய நபிமாருடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். லா தத்தஹிது கப்ரி வஸன யுஅபத், என்ற கபரை வணங்கப்படக்கூடிய வணக்க ஸ்தலமாக எடுக்காதீங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க, நான் யாருக்காவது ஏசி இருந்தா அடிச்சிருந்தா இதோ முஹம்மது இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிச்சிட்டுக்கோங்க, ஏசுங்க, அடிக்கிறதா அடி. நான் யாருக்காவது தர வேண்டி இருந்தா இந்த ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு முன்னுக்கு இருந்தாங்க, சொன்னாங்க அவங்ககிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அங்க போய் ஒண்ணும் செய்ய, இங்க பொள்ள போட்டுட்டோ அங்க போய் நிம்மதி அடையலாம், எல்லா பாவம் மன்னிக்கப்படும் கடனை தவிர கொடுத்து கொள்ளலாம். போன அவர்கிட்ட ஹலால் தேடிரோடு மௌத்துக்கு முன்னாலே, மௌத்தானுக்கு அவர் மன்னிச்சா எல்லாம் மன்னிப்பான். இப்படி சகோதரரை அடுக்கி கொண்டே போகலாம், கொஞ்சம் கைய வச்சு யோசி. அதனால எப்பயும் அநியாயம் செய்யக்கூடாது. விசேஷமா இந்த காலங்கள்ல நாங்க அநியாயத்துக்கு தௌபா செய்வோம். இந்த புதிய வருடம் பிறந்துட்டு பறக்குது, நாள்கள் வேகமாக போது, கியாமத் நாடு அடையாளம். லா தகுமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான் அஸ்ஸாஅத்து கஷ்ஷர் வஷ்ஷர் கல்உஸ்பு வல்உஸ்பு கல்யௌம் வல்யௌம் கஸ்ஸா வஸ்ஸா கஜுர்மத்தின் நார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு கியாமத் நாள் வராது எது வரைக்கும் அந்த காலங்கள் வேகமாக செல்லாத வரையில கியாமத் உண்டாகாது. ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்துல கழியும். ஒரு மாதம் போது எவ்வளவு நாள் எப்படி இருக்குமோ அது மாதிரி வருஷம் பேசிடும். ஒரு மாதம் ஒரு வாரத்துடைய ஸ்பீட், ஒரு வாரம் ஒரு நாளுடைய ஸ்பீட், ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்துடைய ஸ்பீட். ஒரு மணித்தியால கஜுருமத்தின் நார், விறகு கட்டை எடுத்து அசைச்சா பத்திரிகை தணலா இருக்கக்கூடிய விறகு கட்டை அசைச்சாங்க கடல் பொறிகள் மேலே சென்று அணைகிறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதுக்குள்ள ஒரு மணித்தியால முடிஞ்சிருமோன்னு சொன்னாங்க. சொல்லலாம் இது வராம, இந்த வேகம் உண்டாகாம கியாமத் நாள் வராதுண்டாங்க. நாங்க அதுக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம்டா மிகையாக. கொலைகள் அதிகமாகும், மரணங்கள் அதிகமாகும் என்றாங்க. இன்றைக்கு கண்கூடா பார்த்து கொண்டீங்க திடீர் திடீர் மரணங்கள். கியாமத்துடைய அடையாளம். நாம ரெடியா கொண்டாடுறதுக்கு இதுல ஒன்றும் இல்லை. புது வருஷம் கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. தந்தது முடிஞ்சு பேத்ரே கொண்டாடுறவங்க புத்திசாலி இல்லை என்ற பார்வையில். அது கொண்டாடுறதுக்கு இருக்குதா?
சந்தோஷமா கொண்டாடுறது கொண்டாது. கொடுத்த 50 வயசுல 5 வயசு முடிஞ்சு 45 பேலன்ஸ். ஒருத்தர் 100 ரூபாய்க்கு 10 ரூபா முடிஞ்சு சந்தோஷப்பட்டு கேக்கு வெட்டுவாரா? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 10 ரூபா முடிஞ்சு 90 ரூபா யாராவது சந்தோஷப்படுவானா? அப்படி யாராவது சந்தோஷப்பட புத்திசாலின்னு சொல்லுவோமா? இந்த மாதிரி தான் இன்றைக்கு. அதனால சகோதரரை கவலைப்பட இருந்தது முடிஞ்சு இருக்கிறத சரியாயிக்கோவோம். எப்ப மௌத்து வரும்னு தெரியாது. மௌத்துக்கு முன்னால நீங்க நானும் ரெடியா? மலக்குள் மௌத்து இப்ப வாங்க போகணும்னு கூப்பிட்டா நீங்க நானும் ரெடியா? இல்ல தௌபா செஞ்சுட்டு வாரேன், நான் அவனுக்கு அந்த அநியாயம் செஞ்சேன், அடங்குற சொத்தையெல்லாம் சுருட்டி வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன், இப்படிதான் கடையில மோசடி செஞ்சேன், முதலாளிக்கு அநியாயம் செஞ்சேன், தொழிலாளிக்கு அநியாயம் செஞ்சேன், மனைவிக்கு அநியாயம் செஞ்சேன், அடிச்சேன், ஏசுறேன், கேவலப்படுத்துறேன், இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு வாரேன் என்று சொல்ற அளவுலயா நீங்க நானே இருக்கு. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்குது. என்னத்தை உணர்த்தது? கபருக்கிட்ட நெருங்கிறது. கடியான் என்ன சொல்லுது? டிக் டிக் டிக். அடியானோட ஒரு செகண்ட் முடிஞ்சு, ஒரு நிமிடம் முடிஞ்சு, ஒரு மணித்தியாலம் முடிஞ்சு, ஒரு நாள் முடிஞ்சு, ஒரு வாரம் முடிஞ்சு, ஒரு மாதம் முடிஞ்சு, ஒரு வருஷம் முடிஞ்சு, என்ன முடிஞ்சு? அடியானே, நீ ஒரு செகண்ட் கபருக்கிட்ட நெருங்கிட்ட, ஒரு நிமிஷம் கபருக்கிட்ட நெருங்கிட்டாய், ஒரு மணித்தியாலம் கபருக்கிட்ட நெருங்கிட்டாய், நீ ரெடியா என்கிறது கடியாரம் கேக்குது. நம்மளை பார்த்து கடியாரத்தை பார்த்தா மௌத்துல சிந்தனை வரணும். முடிஞ்சு நெருங்கிட்டோம் கபருக்கிட்ட. வெள்ள புடவை சுத்தப்படுற நாள் நெருங்கிட்டு, மண்ணுக்குள்ள வச்சு மூடப்படுற நாள் நெருங்கிட்டு, ரெடியா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இருக்கக்கூடிய காலங்களை வீணாக்கிறாம நாம ரப்பி பக்கம் திரும்புவோம், தௌபா செய்வோம், நல்ல அமல்கள் நெருங்குவோம். வரக்கூடிய காலங்கள், இந்த காலத்துல நோன்பு பிடிக்கிறது ரமலானுக்கு பின்னால் ஆக சிறந்த காலம் தான் இந்த முஹர்ரத்துல பிடிக்கிற நோன்பு. அதிலேயும் விசேஷமாக 10வது தினம் நம்மட வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும், புதன் தான் 10 ஆஷூராவுடைய நோம்பு என்று சொல்கிறோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இருந்தது. ரமலானுடைய நோம்பு கடமையாகிறதுக்கு முன்னால இந்த நோம்பு தான் கடமையாகப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பின்னாலே ரமலானுடைய நோம்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால் இது முஸ்தஹப்பாக மாறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து குடிச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது யஹூதிகளும் பிடிக்கிறாங்க. ஏனென்றா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த தினம் ஃபிரௌனுடைய கெடுதியது, ஃபிரௌனை அழிச்ச நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க தான் ரொம்ப தகுதி அவர்களோட நோம்பு பிடிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வருடம் இருந்தா நான் 9ஐயும் சேர்த்து குடிப்பேன். ஏராளமான ரிவாயத்துகள் வந்திருக்கு. அதனால இமாம்கள் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு யஹூதிகளுக்கு மாறு செய்யணும்னு விரும்பினாங்க, யஹூதிகளுக்கு மாறு செய்யணும்னு விரும்பினாங்க. அதனால நாம் வரக்கூடிய செவ்வாய் புதன் இந்த 2 தினங்கள்ல நோம்பு பிடிக்கும். 10வது நாள் குடிக்கக்கூடிய நோம்பு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? சென்ற வருடத்திலே பாவம் மன்னிக்கப்படும். நோம்பு பிடிக்கிறது இந்த இஹ்திசாபோட பிடிக்கும். நான் பிடிக்கிறேன், பாவம் மன்னிக்கப்படும். இந்த பாவம் சின்ன சின்ன பாவம், சரியா பார்த்தது, கேட்டது, பிடிச்சது, எதெல்லாம் எந்த முறையில தௌபா செஞ்சா மன்னிக்கப்படுமோ அதுக்கு அந்த முறையில தௌபா செய்யணும். இந்த நோம்பை பிடிச்சிட்டு யாரோ நிம்மதி அடையல, அவனுக்கு இவனுக்கு அநியாயத்தை செஞ்சுட்டு மோசடி செஞ்சுட்டு இந்த நோம்பு பிடிச்சிட்டு எல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டு யாரும் திருப்தி அடைஞ்சிடல. எதுக்கு எப்படி தௌபா செய்யணுமோ அதுக்கு அந்த முறை தௌபா செய்யும். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்களை பாவங்களை விட்டு கலண்டு முன்னையா தௌபா செஞ்சு இந்த இருக்கக்கூடிய காலங்களை நோம்பு பிடிச்சி அல்லாஹ்வுடைய அன்பு அடையக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. யாரெல்லாம் எங்க அன்புடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, ஒரு உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள், ஆபத்துகள், விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அநியாயம் செய்யறதிலிருந்தும் அநியாயம் இழைக்கப்படுறதிலிருந்தும் யா அல்லாஹ் எங்களை எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், மற்றவங்க பதுவாக்கு எங்களை ஆளாக்கிறாதே யா அல்லாஹ், மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சு மற்றவங்க மன்னிப்பு கேட்கிற நிலைமை எங்களோட வாழ்க்கையில உருவாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உண்மையான தௌபா எங்களை நசீபாக்கி யா அல்லாஹ், இஸ்லாமிய முஸ்லிம்களை பாதுகாத்து யா அல்லாஹ்,
விசேஷமாக யா அல்லாஹ் அந்த கஸால பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நோயாளிய நோயில குணமாக்கிறியா அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை யா அல்லாஹ் எங்களுக்கு மீட்டு தந்திரியா அல்லாஹ். அதுல சென்று தொழக்கூடிய